சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதாங்க யுனிவர்சல் கான்செப்ட். இந்த கான்செப்டா ஃபாரினர்ஸ்க்கு பிடிக்கும்னு சொல்றீங்க? ஆமாங்க. அதாவது உலகம் பூரா லவ்னா லவ் தான். ஆனா நம்ம ஊர்ல பாருங்க, அது காதல், அன்பு, பாசம், ஊடல், தேடல்னு அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னூன்னு காதலுக்கு பேர் போன ஊர் நம்ம ஊருங்க. கையில பட்டரை வச்சுக்கிட்டு நெய்க்கு லெட்டர் போட்ட கதையா இருக்கு நீங்க பண்றது. அப்போ லவ் பண்ணலான்னு சொல்றீங்களா? என்னது? என்ன சொன்னீங்க? ஐ மீன் லவ் கான்செப்ட் பண்ணலான்னு சொல்றீங்களான்னு கேட்டேன். யோசிக்கவே வேணாங்க. காதல் தான் கரெக்டான எமோஷன். எவனா இருந்தாலும் அதுல விழுந்துதான் ஆகணும். நம்ம ஊரோட ஸ்டைல்ல நல்ல லவ் கான்செப்ட் ஒண்ணு பண்ணலாம். தைரியமா பண்ணுவாங்க, கண்டிப்பா ஓகே ஆயிடும். சூப்பர் சார், பயங்கர புத்திசாலி சார் நீங்க. வைரஸ் மேட்டர் சொதப்பிடுச்சுன்னு நினைச்சேன். அனாமிக்காவை ஆறுதல் படுத்துற மாதிரி அப்படியே கவுத்துட்டீங்க. நானே அசந்து போயிட்டேன். அசோக், செஸ்ல ராணி எப்படி வேணா நகரலாம், ஆனா ராஜாவுக்கு ஒரு மூவ் தான். இப்போ என்னோட ஒரே மூவ்ல அனாமிகாக்கு செக்மேட். பிரில்லியன்ட் சார். இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட அமெரிக்கன் கிளைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ற சாக்குல அவ கூட க்ளோஸா மூவ் பண்ணுவேன். அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவ அதை பண்ணுவா. அப்போ பெட்ல தோக்க மாட்டேன்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வைரஸ் விஷயத்துல குறுக்க வந்தானே நந்தா, அவனை வேலையை விட்டு அனுப்பு. அவன் இல்லைன்னா இன்னொரு அனாமிகா என்கிட்ட சரண்டர் ஆயிருப்பா. ஓ, நான் பாத்துக்கிறேன் சார். நந்தகுமார், இனிமே நீ நொந்தகுமார் எங்க கிட்டேவா? அனாமிகா வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ரிஷி, அடுத்து பண்ண போற டெமோ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நந்தா தான் இத சொன்னது. நந்தாவா? கவிதா, புது சுடிதாரா? ஆமா சார். பிரமாதமா இருக்கு. நந்தகுமார், என்ன அனிமேஷன் ஒர்க்ல அனாமிகாக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க போல. சரி, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனிமேஷனை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். ஓ, வெரி குட் வெரி குட். அப்போ இனிமே உங்களுக்கு எங்க வேலை இல்ல. சார், சார் என்ன சார் சொல்றீங்க? புரியல சார். ஆமாங்க, அதான் உங்களுக்கு அனிமேஷன் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த அக்கவுண்ட்ஸ் வேலை? சார் இல்ல சார். என்ன நந்தகுமார், உன்ன மாதிரி டேலண்டான ஒருத்தனை அக்கவுண்ட்ஸ்ல போட்டு வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு பாஸ் சொல்லிட்டாருப்பா. அதனால உன் திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து வேலை பாரு. உன் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்பா. இல்ல சார், நான் இந்த வேலையை பண்றேன் சார். அப்பா, உன் வேலைக்கான செட்டில்மெண்ட் இதுல இருக்கு. நீ கிளம்பலாம். ஆல் தி பெஸ்ட். நல்ல ஓஹோடு வரணும். கை கொடு சார். சார், உண்மையாவே நந்தா செம்ம டேலண்ட் ரிஷி. எனக்கு பதிலா அவன் ஹெட்டா வந்திருந்தா இன்னும் இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்கும். அப்போ என் டிசிஷன் தப்புன்னு சொல்றீங்களா அனாமிகா? சச்சா, நான் அப்படி சொல்லல. அனிமேஷன்ல நந்தாவுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்றேன். நந்தா சொன்ன கான்செப்ட்ல ஒர்க் பண்ணா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது ரிஷி. எனக்காக நீங்க ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? என்ன ஃபேவர்?
நந்தகுமார் மணி 4 கூட இல்ல அதுக்குள்ள கிளம்பிட்டு இருக்க என்ன பசங்களோப்பா இங்க பாருப்பா நீ வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெதுவா நிதானமா அவசரப்படாம டேலி பண்ணிட்டு அப்புறமா ஆத்துக்கு போ நாங்கெல்லாம் அந்த காலத்துல ப்ளீஸ் சார் கேட்க கூட நோக்க பொறுமை இல்ல